அனுமார் மாதிரி நீயும் மலையை தூக்கலாம் காய்கறி சாப்பிட்டா அப்படின்னு சொல்லியும் குழந்தைங்க காய்கறி சாப்பிட மாட்டேங்கிறாங்களா? இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க, காய்கறி இருக்கிறதே அவங்களுக்கு தெரியாது. இதை செய்யறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஒரு பவுல்ல துருவின கேரட், பொடியான இருக்குன்னு குடமிளகா, பனீர் இருந்தா சேர்த்துக்கோங்க. பனீரை நல்லா இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. வேக வச்ச கொண்டக்கடலையை ஒரு பவுல்ல சேர்த்து நல்லா இந்த மாதிரி நசுக்கி எடுத்துக்கோங்க. நம்ம உருளைக்கிழங்கு நசுக்குவோம் பார்த்தீங்களா, அதில் நல்லா நசுக்கி எடுத்துட்டு இப்போ இதுலேயே நம்ம செஞ்சு வச்ச இந்த காய்கறி கலவையை சேர்த்துக்கோங்க. கூடவே சீரகத்தூள், உப்பு, மிளகாத்தூள் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக சப்பாத்திக்கு எப்பொழுதும் மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டு இப்போ நல்லா பெரிய சப்பாத்தியை தேய்ச்சிட்டு இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு சர்க்கிளாக வெட்டிக்கோங்க. 2 3 வெட்டி எடுத்துக்கோங்க. இப்போ அதை நல்லா சுட்டு எடுத்துகிற போகிறோம். கொஞ்சம் கூட எண்ணெய் சேர்க்க வேணாம். இரும்பு கல்லை போட்டு 2 பக்கமும் சப்பாத்தியை நல்லா சுட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக இப்போ அதே இரும்பு கல்லில் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நம்ம செஞ்ச உருண்டையை வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே நம்ம செஞ்ச இந்த சின்ன சப்பாத்தியை வச்சு உருளைக்கிழங்கு ப்ரெஸ் பண்ணுறதுல நல்லா வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு அதில் சீஸ் வச்சு இந்த மாதிரி மூடி விட்டுருங்க. ஸ்லைஸ் சீஸ், துருவன சீஸ் எது வேணால் யூஸ் பண்ணலாம். சீஸ் சேர்க்குறதுமே ஆப்ஷனல் தான். நான் யூஸ் பண்ணியிருக்க சீஸ் வந்து அன்ப்ராசஸ்டு சீஸை துருவி யூஸ் பண்ணுறேன். இதுக்கு பேர் வெஜிடபிள் டாக்கோஸ். லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விட்டு பாருங்கள், கண்டிப்பாக லஞ்ச் பாக்ஸ் எம்டியாக தான் வரும். ஈவினிங் குழந்தைங்க பசிக்குதுன்னு சொன்னால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப விரும்பியும் சாப்பிடுவாங்க.